உட்கார்ந்துருக்கேன், இங்க தள்ளு அங்க தள்ளுன்னு கிடக்காளுவா. எடி ஒட்ட குச்சி என் கால்ல இடிக்கிடி, அங்க திரும்பி உட்காரான்டி. எடி பூசணிக்கா வாய மூடி இருக்க மாட்டியடி. எடி இங்க மாதிரி இடிச்சு வந்தா அங்க ஓடி சன்னல சாடறண்டிச்சேனு. எமது கனி எங்க போறான்னு தெரியல, புளிப்பு முட்டை வாங்க போறான்னு போனா இவன் பஸ் வர எடுத்துற விடாத அவளை விட்டுட்டு போனா அவ்வளவுதான் ஆடிடுவா. எக்க மறதுக்கா உங்களுக்கு சீட்டு பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போனா நீங்க முன் சீட்ல உட்காந்து பின்னாடி அவ்வளவு ஆண்கள் ஏறியாச்சு, நான் எங்க இருப்பேன், நான் நின்னுட்டே வரணும். எம்ம கனி நானே இடம் பிடிக்க முடியாம ஜன்னலோட துண்டை போட்டு இடம் பிடிச்சிருக்கேன். எடி எப்ப பார்த்தாலும் நீரும் ஜன்னலோட வாய் பத்துட்டு இருக்க, எனக்கு ஒரு இடம் தான் எம்டி, நாங்க உட்கார்ந்தே. எதுக்கு நீனும் வாய் பக்கத்துக்கா? எடி கொஞ்ச நாள் ஜன்னல் சீட்ல உட்கார்ந்திருக்கேன், தாயம் எனக்கு கொஞ்சம். எதுக்கு நீ மிதிச்ச கிறுக்கி? இப்ப பாரு நான் சாமத்துக்கு நீ எங்க போய் விழுந்தன்னு பாரு. எடி அம்மா விழுந்துட்டடி. அம்மா என் குறுக்கு போச்சப்ப யாவட்டி தள்ளி விட்டதுங்க. இவளுக்கு தேவைதான். அம்மா எனக்கு ஒரு சீட்டு பிடிங்கிட்டு இருக்கேன், அப்பாட்ல உட்காந்துருக்கேன். எக்க மறதுக்கா இப்படி விழுந்துட்டே எழுந்துருக்கா. எடி கருமத்த மாடுகளா, உங்களை கூட்டிட்டு வந்த பாரு, உங்களை வீட்டுல அடைச்சிட்டு வந்திருக்கணும். பேசாம நான் மட்டும் வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை உண்டா? என்ன மாதிரி தள்ளிட்டு அடி எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தி போட்டல. நான் ஒன்னும் தள்ளலாமா, அந்த ஒற்றை குச்சிட்டு தள்ளி விட்டுட்டேன், அதனாலதான் நீ விழுந்துட்டேன். எவ்வளவு வீடு போய் சேர வரைக்கும் வாயை திறக்கணும், வாய் அப்படி கிழிச்சு வேறண்டா. என்ன உண்மை கிறுக்கி. ரெண்டு மாடு அடங்கு போலாம். எம்மா பஸ்ஸுக்கு ஃப்ரீனால ரெண்டு பேரும் இழுத்து வந்தேன், இல்லைன்னா வீட்லயே போட்டு வந்திருப்பேன், நிம்மதியா நான் மட்டும் வந்திருப்பேன். ஏக்கா ஏன்க்கா கத்திட்டே இருக்கியா, கொஞ்சம் அமைதி ஆகுங்கக்கா. என்ன மாதிரி இருந்துடணும். என் மவளை மாமியாட்ட தள்ளிட்டு வந்துட்டேன், நீங்களும் அதே மாதிரி தள்ளிட்டு வந்துட வேண்டியதானே. எம்மா பஸ்ஸுக்கு ஃப்ரீ தானே, ஒத்த ஆள் போய் சாப்பிட்டு 100 ரூபா கொடுக்கவா, அதை சரி ரெண்டு பேரையும் இழுத்துட்டு வந்தேன். இங்க வந்தா எம்மாக்கு நமக்கு கேவலப்பட்டு தான் மிச்சம். ஏக்கா பள்ளி வீட்டுல சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு, ரசம் இருந்து சாம்பார். எம்மா பால் பாயசம்ல தண்ணியை கோரி ஊத்திருக்காமல, ஒரு இனிப்பு இல்ல கொள்ளவும் இல்ல. ஆனா பாயசமும் வைக்கல ஒண்ணும் வைக்கல, ஒரு பாயசத்தோட நிறுத்திட்டாளா. எம்மா இவன் என்ன மாதிரி கஞ்சித்தனம் பிடிச்சா. எம்மா என்ன புழுக்கமா இருக்கமா. இந்த டிரைவர் எப்பவுமே போனாமா, வண்டி நிறுத்தி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேலாச்சு. எப்ப எடுப்பான்னு தெரியலையம்மா, 2:30க்கு எடுக்க வேண்டிய வண்டி 3 ஆயாச்சு, இன்னும் வர காணலையம்மா. எப்போ என்ன புழுக்கமா, எப்போ மயக்கம் தான் வருது. ஆமா கதி வாங்குறதுன்னு வந்த நேரம் மாதிரி அவளை கண்ணில் நீ மட்டும் வந்துருக்கு. இவ்வளவு நேரம் பேச்சோக்கல அவளை மறந்துட்டேனே. இக்க ஆமாக்கோ நான் மறந்துட்டேனே. அவங்க கடையில பிஸ்கட் வாங்கினா பிள்ளைகளுக்கு, நானும் அப்படி பேசாம மறந்து வந்துட்டேன். அவ எங்க போனான்னு தெரியலையே. டிக்கெட் எல்லாரும் டிக்கெட் வாங்கிக்கோங்க. ஏ கண்டக்டர் வந்து அந்த மாதிரி எங்க போனான்னு தெரியல. இவளோட பெரிய தொல்லையெல்லாம் போச்சு, எங்க போனாலும் தெரியல கடவுளே. நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க. ஏமா நில்லுமா, பொறுமையா ஏறுமா. ஏமா பஸ் நிக்குமா. ஏமா கீழே விழுந்து சாவதுக்கா. சும்மா என்ன கிடக்கல கனி, எங்க இருந்து தேடி நானும் தெரிஞ்சிருக்கேன் ஊரெல்லாம். இவளால நான் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க தேடி இருக்கேன். இவளை நான் இவளுக்கு போய்கிட்டு 5 6 கொடுக்கணும். ஏன் நெடுமாரி ஒன்னதான் நடந்து தேடி கிடந்து எங்க போன நீ இவ்வளவு நேரமா? ஏன் நெடுமாரி நான் எப்பவே வந்துட்டேன், நீ ஏன் இவ்வளவு நேரம் எங்க போனேன்? ஆமா 2 பேரும் சொல்லுவியா. கன்னியாக்கா நான் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தோம்ல, பிஸ்கட் வாங்கிட்டோம்ல, அதுக்குள்ள முட்டை வாங்கி எங்க போய் தொலைஞ்ச? நான் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க உன்ன காண தேடிக்கிட்டு அப்புறம் உனக்கு ஃபோன் போடுதே, உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மறதுக்கா ஃபோன் போடுதே, அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிள். அந்தால கிடந்து தேடி எடுத்துட்டு அந்த வழி வந்து பஸ்ல ஏறுது. கொஞ்சம் நான் உழுந்து செத்துருப்பேன். ஏன் நெடுமாரி இப்படி ஒண்ணு சொல்லாத. என்ன நான் முட்டை வாங்கி நிக்க நீ பிஸ்கட் வாங்கினா, நான் அந்த திரும்பி பார்க்கல உன்ன காணல. பார்த்தே பஸ் வந்துட்டு அந்தால மறதுக்கா கை கண்ண நான் ஓடி வந்துட்டேன். நான் தான் இங்க தொலைஞ்சறேன், நீ எதுக்கு தேடுத? நீ அந்த நீ பஸ் தான் நிக்கல, அதுல ஓடி நீ யார வேண்டியதானே. என்னால நீ ஒண்ணு சாவண்டமா பஸ்ல இருந்து? கன்னியாக்கா இப்படி சொல்லாதீங்கன்னா, நான் உங்களை காணலங்கிற பரத்தத்துல போனை வேற போட்டுக்கிட்டு அதுவும் சுவிச் ஆஃப். எம்மா இவ எங்க போனாலும் தெரியல, நான் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க கடந்து தேடி இருக்கேன். நீங்க இப்படி பேசுதீங்களா? இது நல்ல இல்ல கன்னியாக்கா, நீங்க பேசுது பாத்து பேசுங்க. என்ன நான் பாத்துட்டு பேசுறேன், பார்க்காம கண்ண முடிக்க பேசுறேன். கனி ஏன் நெடுமாரி 2 பேரும் பஸ் நினைச்சே நம்ம தெரு நினைச்சேடா. ஆளுக்கு வார்த்தை வளர்க்காதீங்க, பேசாம இருங்க, வீட்ல போய் பாத்துக்கலாம். ஏமா உங்க சண்டையை நிறுத்திட்டா இனிமே டிக்கெட் எடுக்கலாமா? என்னது டிக்கெட்டா? என்ன டிக்கெட் கேக்கியோ? பின்ன டிக்கெட் இல்லாம வாசியில போவியோ? யோ நாங்கெல்லாம் பொம்பளைங்க, எங்களெல்லாம் டிக்கெட் கிடையாது உங்களுக்கு தெரியாதா? ஏமா அது டவுன் பஸ்ல ஃப்ரீ தாமா, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. இது வந்து பாயிண்ட் பஸ்லாமா, அது குறிப்பிட்ட ஸ்டாப் மட்டும் தான் நிற்கும், இதுல ஃப்ரீ கிடையாதுமா. டிக்கெட் உண்டுமா, வாங்கிக்கோங்க. என்னது டிக்கெட் எடுக்கணுமா? ஃப்ரீ கிடையாதா? அப்போ அம்மா என்கிட்ட பைசா இல்லையே, 50 ரூபா தானே இருந்து, அதுக்கு கடலை மிட்டாயி புளிப்பு மிட்டாயின்னு வாங்கி தீர்த்துட்டானே. இப்ப என்ன செய்ய டிக்கெட்டுக்கு? ஏன் நெடுமாரி மாட்டியாத பைசா இருக்கா? பிஸ்கட்லாம் வாங்கிட்டு என்கிட்ட 2 ரூபா தானக்கா மீதி இருக்கு, நான் என்னக்க செய்வேன்? அம்மா அந்த பிள்ளைகள் சும்மா இருக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல கடையை கண்டவன ஜூஸை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், அவளை திண்ணி தீட்டாச்சு. கடைசியில் 5 ரூபா திட்டு தான் மீதியான்ட்ட. ஏமா நான் என்னமா செஞ்சேன்? எனக்கு தண்ணி தான் எடுத்து அதான் ஜூஸ் வாங்கி விடுச்சேன். ஆமா அந்தாலும் சொல்லிடுவோம், எல்லா பிரச்சனையும் நம்மளாலதான். ஏமா ஒருத்திட்ட 5 ரூபா துட்டு இருக்கு, ஒருத்திட்டு 2 ரூபா துட்டு இருக்கு. எல்லாரும் இறங்க முதல்ல. ஆளுக்கு முன்னாடி சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காவோ, நல்ல ஆளு வெள்ளம் தான். இறங்கம்மா எல்லாரும். யாக்க கவலைப்படுதியோ? நம்ம பஸ் பாருங்க, பின்னாடி பாருங்க, ஜல்லாடி ஃப்ரீ பஸ் வருது, ஃப்ரீயா கிடக்க இடமோ. வாங்கக்கா எல்லாரும் சேர்ந்து போவோம், ஆளுக்கு ஒரு சீட்ல படுத்து உருண்டுட்டு போவோம். எப்பா நல்ல வேலைப்பா, பஸ்ல அந்த கூட்டத்துல கிடந்து எடிமெடி படதோட நல்ல ஃப்ரீயா போயிடலாம்ப்பா அந்த பஸ்ல. வாங்க எல்லாரும் போயிருவோம். இல்ல சுபி, இன்னைக்கு பெஸ்டா கமெண்ட் பண்ணறல யாரை நீ செலக்ட் பண்ணிருக்க? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு கேக்குறதுக்கு. சொல்லு.
அஞ்சு, அவங்க இன்னைக்கு மட்டும் பெஸ்டா கமெண்ட் பண்ணல. அவங்க ஆரம்பத்துல இருந்தே நம்ம சேனலுக்கு அடிக்கடி அவங்களோட கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்ன பேரு தெரியுமா? வைஷ்ணவி. வைஷ்ணவி அக்கா, நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க, வீடியோக்கள் எல்லாம் பார்த்து மகிழுங்க. இதே போல உங்க பேரும் எங்க சேனல்ல வரணும்னா உங்களோட முத்தான கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி மக்களே, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.